மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு மேக் ஓவர் ஃபார் சப்ஸ்கிரைபர்ஸ் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து மேதாக்கு வந்து நம்ம மேக் ஓவர் பண்ணியிருக்கோம். செம்ம ஸ்வீட்டான பர்சன். எனக்கு வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேக் ஓவர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால ரெண்டாவது எபிசோடை வந்து ஃபைனலி நம்ம வந்து நிறைவேற்றிட்டோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். நீங்கள் இப்போ என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித் ஆஃப்டர் த டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் சார் கிளாஸ் அன்றைக்கி நான் காலையிலேயே போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் வரும்போது வீட்டில் வந்து ஷட் டவுன் வரல. ஸோ 2:30க்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து அன்றைக்கி 2 லுக் பிளான் பண்ணியிருந்தேன். மேதா வந்து சொன்ன டைமை விட சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. வந்துட்டு பேஷண்ட்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் ரொம்ப சாரி, லேட்டும் ஆகிடுச்சு, கரண்ட்டும் இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் டிலே ஆனதுனால ஒரு லுக் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணோம். இன்னொரு நாள் வந்து வேற ஒரு லுக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வந்து அவங்களே டிசைன் பண்ணி அவங்களோட பாட்டி வந்து ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது. இவங்களோட ஃபோட்டோ அனுப்புவாங்க இல்லையா, அப்போவே அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு கேட்டேன், இதை கொண்டு வாங்க, இதுலேயே நம்ம பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து அடுத்த இன்னொரு ட்ரெஸ் வச்சு இன்னொரு லுக் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து நம்ம மேக் ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபேஸ் வாஷ்க்கு டெர்மாவைவ்லேருந்து ஹைட்ரா கிளென்ஸை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு எஸ்எல்எஸ் சோப், ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்பும் இதை யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்ம்லேருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இதுவும் எல்லா ஸ்கின் டைப்பும் யூஸ் பண்ணலாம். மேக்கப்புக்கு முன்னாடி பேஸா யூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹெல்தி ஸ்கின் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். இல்ல எனக்கு வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், எனக்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் பத்தாது அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு பதிலா டெர்மாவைவ்ல இருந்து இந்த மாய்ஸ்சரைசிங் லோஷன் யூஸ் பண்ணலாம். இதுல வந்து உங்களுக்கு நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்கு. இது வந்து மெயினா ட்ரை ஸ்கின்னுக்காகவே ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிஹெச் லெவல இது நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதுலயும் உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் அதெல்லாம் கிடையாது. என்னதான் ட்ரை ஸ்கின்னுக்கு இருந்தாலும் இது ரொம்ப கிரீஸியா ஸ்டிக்கியா இருக்காது. சீக்கிரமா ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிடும். ஆனாலும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஹைட்ரேட்டடா வச்சுக்கும். ஹேர் மட்டும் ப்ரெப் பண்ணிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வாய்ஸ் ஓவர் இருக்காது. நடுவில் வந்து நான் அப்படியே கேப் விட்டுருவேன். நீங்கள் வந்து அப்படியே வீடியோ வந்து ஒரு ஸ்லைட்டாக காமான மியூசிக்கில் தான் கேட்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. அன்றைக்கி மேகோவரில் ஃபுல்லாக வந்து நாங்கள் 2 பேரும் ஃபுல்லாக கதை பேசிட்டு கேட்சப் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. நான் வந்து எந்த இன்சிடென்ட் என் லைஃப்பில் நடந்தது சொல்கிறேன் அப்படின்னாலும் அந்த சென்டென்ஸை வந்து மிச்சத்தை அவங்களே முடிக்கிறாங்க. ஆமாம்மா, நீங்கள் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு வந்து என்னமோ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட வந்து நம்ம திருப்பி ரொம்ப நாள் அப்புறம் பார்க்குற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசனும் அதுதான். உங்கள் கூட வந்து நேரில் இந்த மாதிரி உட்காந்து பேசி உங்களோட சாப்பிட்டு உங்களை வந்து ட்ரெஸ்அப் பண்ணி டெவலப் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அழகு பார்க்குறது. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட அவுட்லுக்கும் நீங்கள் யூ ஹாவ் டு சீ திஸ். எனக்கு வந்து ஐ வாஸ் ஆக்சுவலி ஸோ ப்ரவுட் தெரியுமா. நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த ஃபோட்டோ ஷூட் லுக் வந்து எப்படி அவுட்லுக் வந்து இருந்தது அண்ட் அதோட ஃபோட்டோஸ்லாம் எப்படி வந்திருந்தது அப்படின்ட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அப்படியே நீங்கள் ப்ராசஸை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் வந்து திருப்பி மீட் பண்ணலாம்.
வந்துட்டேன். ஃபைனலி மேக் ஓவர் இஸ் டன். இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளே டிஐஒய் செட்டப் மாதிரிலாம் நான் வந்து மாடியில் செஞ்சு ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து பேக்ட்ராப்லாம் ரெடி பண்ணேன். நான் எப்போயுமே வீடியோவுக்கு பேக்ட்ராப்பாக யூஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த ஃபேரி லைட்ஸ், அதை வந்து ஃபோட்டோஸ்க்கு வச்சு எடுக்கணும் அந்த பொக்கே எஃபெக்டில் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஐ மீன் பல வருஷ கனவு. நான் வந்து அது எனக்கு ஃபோட்டோ என்ன எடுக்கிறது வந்து அதை மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் அதனால் அது வந்து நான் இந்த ஃபோட்டோ ஷூட்டில் அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபோட்டோஸும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது பிரைடல் புக்கிங்ஸ் வேணும் அப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். மெயில், இன்ஸ்டால டிஎம் இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். நீங்களும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இந்த மேக்கப் லுக் வந்து டர்ன் ஆயிருக்கு அப்படின்ட்டு. நான் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணது எல்லாமே வந்து அன்எடிட்டட் பிக்சர்ஸ் தான். ராவாக வந்து ஃபோட்டோகிராஃபர் அனுப்பிச்சதே நான் அப்படியே வந்து நான் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும் கிளியராக எப்படி இருக்குது எப்படி வந்திருக்குன்ட்டு. என்னோட ஃபேவரட் ஃபோட்டோகிராஃபர் மனிஷ் தான் வந்து ஃபோட்டோ எடுத்து அண்டு வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் குட்டி ஸ்னிப்பெட்ஸ்லாம், அதெல்லாம் நான் வந்து கேட்டிருந்தேன் கொஞ்சம் வீடியோவும் எடுத்துத்தாங்க அப்படின்ட்டு. அவர் வந்து எதுவுமே சொல்லாமல் அவர் ஃபுல்லாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து டைம் எடுத்து பொறுமையாக பிக்சர்ஸ்லாம் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபர் வேணும்னா நீங்கள் அவங்களையும் ரீச் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் தெரியப்படுத்துங்க. அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணுற கண்டென்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. எனக்கு வந்து இந்த சீரீஸ் கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால் வந்து ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் பிடிக்கும் அதே மாதிரி அப்படின்னு நம்புகிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.